நினைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கில் கேட்கும்போது என்னடா அந்த பாட்டோட சீடியெல்லாம் தேவைதான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த பாட்டு தேயாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர், அதாவது டிவிடி பிளேயர் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடி பிளேயரை அந்த பாக்ஸோட ஒரு ரிஜிட் சப்போர்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா வந்து சிடி வந்து அடிக்கடி தேஞ்சு போகும். ஆனால் சில பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடி பிளேயரை வந்து அந்த பாக்ஸில் ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் அந்த மாதிரி அட்டாச் பண்ணி அதோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இருக்குது. ஸோ பொதுவாகவே பஸ்ஸில் வந்து மேடு பள்ளத்தில் வந்து ஏறி இறங்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் அப்புறம் அந்த இன்ஜின்ஸ்னால வர மோட்டர்னால் வர வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த டிவிடி பிளேயரை வந்து அஃபெக்ட் பண்ணும். டிவிடி உள்ளே இருக்கிற பார்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது சிடி தேய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் பஸ்ஸில் வர வைப்ரேஷன்ஸை வந்து இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த டிவிடி பிளேயர் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரிங் அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட்னால டிவிடி பிளேயர் வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ்னால உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வைப்ரேட் ஆகாமல் அந்த டோட்டல்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுனால உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. உள்ளே இருக்கிற சீடியும் தேயாமையாக நமக்கு இருக்குது. இதே கான்செப்ட் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டெக்னிக் பேர் பேஸ் ஐசோலேஷன் நம்ம படிச்சிருப்போம். எர்த்குவேக் வந்து மனிதர்களுக்கு உள்ளாது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதோட விழுகிறதுனால தான் அடிபட்டு தான் மனிதர்கள் வந்து சாகிறாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டோட வைப்ரேஷன் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வைப்ரேட் பண்ண வைக்கிறதுனால நம்ம கான்க்ரீட் ரிஜிட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறனால அது வந்து உடஞ்சி கீழே விழுந்துருது. ஸோ அதனால தான் நிறைய பேர் இறக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட பேஸ், அதாவது ஸ்ட்ரக்சரையும் பேஸையும் ஐசோலேட் பண்ணிட்டோம். அதாவது அந்த கிரவுண்ட் வைப்ரேஷனை ஸ்ட்ரக்சருக்கு வந்து கடத்தாமல் இருந்துட்டோம், அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கடத்தாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதோட பேஸ் ஐசோலேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரோட ஃபவுண்டேஷனுக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் நடுவில் ஒரு ரப்பர் பேரிங்கை வந்து ஃபிட் பண்ணுறோம். அந்த ரப்பர் பேரிங் என்ன பண்ணும் அப்படின்னா இதே டெக்னிக் அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் மாதிரி கிரவுண்ட் வைப்ரேஷன் வரும்போது அந்த வைப்ரேஷனை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இந்த ரப்பர் பேரிங் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மூவ் மட்டும் தான் ஆகுமே தவிர அந்த கிரவுண்ட் வைப்ரேஷன் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து வைப்ரேட் பண்ண வைக்காது. ஸோ இதனால் வந்து நமக்கு எர்த்குவேக்னால் வர ஃபேட்டல் லாஸஸ், அதாவது உயிரிழப்புகள் வந்து கம்மியாகும். கான்செப்ட் தான் வந்து பேஸ் ஐசோலேஷன் டெக்னிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.